வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பச்சரிசி வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு இந்த மாதிரி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே சும்மாவே வந்து நல்லா சிம் ஃப்ளேமில் விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா சூடு வர வறுக்கும் போது நம்ம கொழுக்கட்டை பண்ணும் போது உள்ளே நல்லா பூவாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கு தான் வந்து இதை சூடு பண்ணிக்கிறது. இது நம்ம வந்து நான் வந்து இடியப்ப மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி. நீங்கள் வந்து இதுலேயும் பண்ணலாம். இதை வந்து என்ன மாவு இருந்தாலும், மில்லட் மாவு இருந்தாலும் அதில் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பண்ணியிருந்தேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் இந்த ஸ்நாக்ஸ் தான் பண்ணேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இதுக்கு வந்து வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருப்பட்டிக்கு வந்து வெந்நீர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கருப்பட்டி நல்லா நச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெந்நீர் தண்ணி ஊற்றினோன்னு அது நல்லா கரைஞ்சிருச்சு. அதை வந்து 1 கப்பு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி முதல்ல வச்சாச்சு. இப்போ தேங்காய் பூவும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்ல மணமாக இருக்கணும்னு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தேங்காய் பூ நெய்யெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் சாப்பிடும் போது. அதனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக 1 கப் எடுத்துட்டேன் முதல்ல. இதை வந்து நம்ம முதல்ல ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் நான் கையிலே வந்து இப்போ பிசைய போகிறேன். பொறுக்கிற சூடும்பாங்க இல்லையா, அந்த சூட்டுக்கு வந்தோடனே நம்ம கையிலே ஊற்றி நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டா நம்ம திரும்பி மாவு சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு பார்த்து, நம்மளுக்கு பிசையும் போதே தெரியும் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவு வருதான்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி அப்படியே தெளித்து அப்படியே பிசைஞ்சிட்டேன். இந்த 1 கப்பே நம்மளுக்கு போதுமானது. பாருங்கள், இப்போ நல்லா சேர்த்துட்டு அதில் நல்லா பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிடிக்க வருதான்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. பாருங்கள், அதில் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது. 1 கப்புக்கு கொஞ்சோண்டு 1 வாய் இருக்குது கருப்பட்டி தண்ணி. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுட்டேன், ஸ்டீமுக்காக வச்சுட்டேன். இந்த மாதிரி கொழுக்கட்டையாக மீடியம் சைஸாக, ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னமும் இல்லாமல் மீடியம் சைஸாக ஒரு 12லேருந்து 13 கொழுக்கட்டை வந்துடுது. இதை நம்ம ஸ்டீமில் ஆவியில் வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. உங்கள்கிட்ட சிகப்பரிசி மாவு இல்லை வந்து கவுனி அரிசி மாவு என்ன மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் இடியப்ப மாவில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மில்லட்டில் பண்ணுற ரெசிபீஸை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நார்மலாக மில்லட்டு சாப்பிட மாட்டாங்க, மில்லட்லையா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ஸ்டீமில் வச்சாச்சு. நம்ம ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு பார்க்கலாம். ஆவி பறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பூவாக வெந்துடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த தட்டுக்கு அப்படியே மாற்றிட்டு உங்களுக்கு நான் அதை பிச்சும் காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக பூவாக வெந்திருக்குன்னு. ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டா கூட அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஒரு ஈவினிங் நல்ல மழை பெய்யும் போது நல்ல சூடாக ஒரு டீயோட ஒரு காஃபியோட இந்த மாதிரி ஒரு ஸ்டீமில் வச்சதை சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி செட்டிநாடு வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.